ஒரு பழமொழி இருக்குது, அக்கௌண்ட் சரியாக இருந்தால் லைஃப்பில் ப்ராப்ளம் வராதுன்னு. ஒரு ஊரில் அக்கௌண்டன்ட் ஒருத்தன் தான். அவங்கிட்ட ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் மேன் பதறிட்டு வந்தார். அக்கௌண்டன்ட் சார், என் ஷாப்பில் டெய்லி அக்கௌண்ட் சரியாகவே மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்னு அக்கௌண்டன்ட் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அக்கௌண்டன்ட், ஒரு குழப்பமும் இல்லை, அந்த அக்கௌண்ட் புக்கை மட்டும் எங்களால் கொடுங்க, நான் பார்த்துட்டு 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அக்கௌண்டன்ட் அந்த புக்கை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தார். 2 நாள் கழித்து இந்த பிஸ்னஸ் மேனை பார்க்க போனார். பிஸ்னஸ் மேனை பார்த்து, ஐயா, உங்கள் ஷாப்பில் டெய்லி ஒருத்தர் 10 ரூபா எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை, டெய்லி கல்லாவை திறக்கிறதும் நான் தான், கல்லாவை மூடிட்டு போகிறதும் நான் தான், கல்லா திறக்கிறதுலேருந்து மூடுற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு அசைகிறதே இல்லை, அப்புறம் எப்படி? அதுக்கு அக்கௌண்டன்ட், ஐயா, நீங்கள் ஏதாவது பூனை வளர்க்குறீங்களா? அதுக்கு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, இல்லையே, நான் எதுவும் பூனைலாம் வளர்க்குறது இல்லையே. அதுக்கு அக்கௌண்டன்ட், அப்போது கண்டிப்பாக இந்த 10 ரூபா எடுக்கிறவன் பூனை வளர்க்குறவனாக தான் இருப்பான் அப்படின்னு பிஸ்னஸ் மேனை பார்த்து சொல்கிறாரு. அன்றைக்கி இரவு பிஸ்னஸ் மேன் யாருக்குமே தெரியாமல் கடையை பூட்டிட்டு கடைக்கு முன்னாடி அந்த கடையை கண்காணிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போது ஒரு பூனை வந்து கதவுக்கிட்ட போகுது, கடை கதவுக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு ஆள் பின்னாடியே போகிறான். போயிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அந்த கடையில் கல்லாவை சாவியை போட்டு திறந்து உள்ளே இருக்கிற 10 ரூபாவை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் இதையே செய்கிறான். அப்புறம் கடைசியாக ஒரு கடையில் கையை வைக்க போது நம்ம ஆள் ஊரை கூட்டி இந்த திருடனை பிடிச்சி பார்த்தா, இந்த திருடன் வேறு யாரும் இல்லை, அந்த ஊரில் நகல் சாவி செய்கிற கடையை வச்சிட்டு இருக்கிற முதலாளி. அப்போ தான் இவருக்கு யோசனை வருது, அந்த ஊரில் எல்லாரும் அவங்க கடைக்கும் அவங்க கல்லாவுக்கும் நகல் சாவி செய்கிறதுக்காக இவன் கையில் போயிருக்காங்க. அந்த சாவியை இவனே ஒரு டூப்ளிகேட் போட்டு அதை வச்சு இந்த வேலையை பார்த்துருக்கான். இதை கண்டுபிடிச்சி கொடுத்த நம்ம அக்கௌண்டன்ட் சாருக்கு இந்த திருட்டு நடந்த கடையோட ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நன்றியை சொன்னாங்க. அதுக்கு அந்த அக்கௌண்டன்ட் என்ன சொன்னாருன்னா, சிம்பிள், அக்கௌண்ட்டில் மிஸ்டேக் இருக்குன்னா ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கும், அதை கேட்ச் பண்ணிட்டா ட்ரூத் தெரியும். அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, லைஃப்லையும் அலர்ட்டாக இருக்கணும்.